அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஏதாவது நான்வெஜ் சாப்பிடலான்னு சொல்லிட்டு எம்பி விங்ஸ்ன்ற இந்த கடைக்கு போயிருந்தோம். இந்த கடையை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான்வெஜ் வெஜ்ஜு எல்லா ஐட்டமுமே இருக்குது, காம்போ ஐட்டம் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பர்கர்ஸில் ஆஃபர்ஸ் கூட வச்சுருக்காங்க. அதாவது பை 1 get 1 ஃப்ரீ. அதாவது நீங்கள் ஒரு பர்கர் வாங்கினா இன்னொரு பர்கர் ஃப்ரீ. அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. சரி அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போகலான்னு கதவை திறந்து போனால் கடையோட இன்டீரியர் சும்மா பிரமாதமாக இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ், நிறைய ட்ராயிங்ஸ், நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம அங்கே உட்காந்து சாப்பிடும் போதே ஒரு விதமான பீஸ், அப்படி ஒரு விதமான பசியெல்லாம் வர மாதிரிலாம் இருக்குது. கடையோட இன்டீரியர் சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராயிங்ஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இவங்களோட மெனுவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. வெஜ்லேயும் சரி நான்வெஜ்லேயும் சரி. சிக்கன் பாப்கார்ன், சிக்கன் அது இதுன்னு என்னென்னமோ வச்சுருந்தாங்க. நம்ம பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கையில் 100 ரூபா தான் இருந்துச்சு. சரி இதில் என்ன நான்வெஜ் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் லாலிபாப் ஆர்டர் பண்ணிட்டாங்க. 4 பீசஸ் வரும்னு சொன்னாங்க. அதோட அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு டான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீன்லாம் போட்டுட்டு அந்த டப்பாவை எடுத்து வச்சு திறக்கலான்னு போனாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் அப்படியே திறந்தேன். நல்லா பயங்கரமாக பேக்கேஜ்லாம் பண்ணி கொடுத்தாங்க. சுட இருந்துச்சு. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு, கொஞ்சம் அழுக்காயிடுச்சு. நம்ம எடுத்துகிட்டு வந்த அழகப்படி ஒரு 2 டொமேட்டோ சாஸ், அப்புறம் 4 பீஸ் சிக்கன் இருந்துச்சு. ஓகேங்க, 100 ருபீஸுக்கு வர்த்து. இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் எடுத்து மேலே சாஸ்லாம் போட்டு அப்படியே கேமரா கிட்டெல்லாம் காட்டிட்டு உங்களெல்லாம் அப்படியே வெறுப்பேற்றிட்டு அப்படியே நல்லா அந்த கிறிஸ்பியான சிக்கன் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பைட்டு வச்சாங்க. சும்மா அப்போ வேறு லெவலில் இருந்ததுங்க. சாஸ் சாப்பிடும் போது சூப்பராக இருந்துச்சு. சாஸை தொட்டு சாப்பிடும் போது மோஸ்ட்டாக நான் சாஸை யூஸ் பண்ண மாட்டேன். பட் இந்த கிறிஸ்பி சிக்கனுக்கு வந்து இந்த சாஸ் வந்து ரொம்ப காம்பினேஷனாக சூப்பராக இருந்துச்சு. சிக்கனு எனக்கு பிடிச்ச மாதிரி செம காரமாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. 100 ருபீஸ்க்கு இந்த 4 பீஸ் ஆஃப் சிக்கன் செம வருத்துங்க. நீங்களும் முடிஞ்சால் இந்த மாதிரி இடத்துல போய் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி ஃபுட் ட்ரை பண்ணலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா பார்த்தீங்களா வெளுத்து வாங்குற ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படியே கடிச்சு வெளுத்து இன்றைக்கி ஒரு புடி அப்படின்ற மாதிரி வெளுத்து வாங்கிட்டுருப்பேன். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்காக தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ருசியான சாப்பாடெலாம் கஷ்டப்பட்டு தேடி போய் சாப்பிட்டு இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் சரியாக வீடியோவே போடுறதில்ல. பிகாஸ் ஏன்னா ஃபாஸ்டிங் இருக்குது. இதுவே நான் நைட் டைமில் தான் இந்த மாதிரி வெளுத்து வாங்கியிருக்கேன். ஸோ ஃபாஸ்டிங் இருக்கனாலையும் ஸ்கூல் காரணத்தினாலையும் போட முடியல. பட் இனிமேல் சம்மர் ஹாலிடேஸ் வருது பேபே. இனிமேல் நம்ம வீடியோஸ்லாம் தரமாக வந்து கொண்டே இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நான் பாய் ஃப்ரம் ஃபன் வித் IDRIS. खत्म. बाय टाटा गुड बाय गया. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.